Hello students, welcome to J Tuitions. In the video, exercise 5.3 la third sum பாருங்க. So first one given a is equal to 5, b is equal to 3, an is equal to 50. Find s and sn. So இங்க எல்லாமே நமக்கு ரெண்டு ஃபார்முலாஸ் மட்டும் படிச்சா போதும், ஃபுல்லாவே அதை இன்க்ளூட் பண்ணி தான் வரும். So a என்னோட ஃபார்முலா என்னன்னா a plus n minus 1 into d ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி sn is equal to n by 2 into a plus an. So இங்க find n and sn கேட்டிருக்காங்க. அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த n ஓட வேல்யூவை இந்த ஃபார்முலால இருந்து கண்டுபிடிச்சிட்டு sn க்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் an ஃபார்முலால போட்டுடலாம். an is equal to a plus n minus 1 into d. ஸோ அப்படியே ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க. an ஓட வேல்யூ 50 is equal to a ஓட வேல்யூ 5 plus n ஓட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படியே இருக்கட்டும், d ஓட வேல்யூ 3. So இங்க 50 minus 5 is equal to n minus 1 into 3. 50 minus 5 வந்து 45 is equal to இங்க 3 intoல இருக்கு. So இங்க வரும்போது divide வந்துரும் n minus 1. So 3 ones are 3, 3 ones are 3, 3 5s are 15. So 15 இந்த minus 1 அங்க போகும்போது plus 1 ஆயிடும் is equal to n. So இப்போ நமக்கு n ஓட வேல்யூ கிடைச்சாச்சு 16. என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, sn வேல்யூ கண்டுபிடிக்கலாம். So s to the base 16 ஃபார்முலா அங்க இருக்கு, நான் டைரக்டா சப்ஸ்டிட்யூட் மட்டும் பண்றேன். So s to the base 16 is equal to 16 by 2 into a ஓட வேல்யூ 5 plus an ஓட வேல்யூ given 50. So substitute பண்ணுங்க. 2 8s are 16, 5 plus 50 55. So 55 into 8, 8 5s are 40, 8 5s are 40, so 44. So s to the base 16 ஓட வேல்யூ 440. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. given a ஓட வேல்யூ given and a to the base 13 வந்து 35 கொடுத்துருக்காங்க. a to the base 13 35 கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க. a to the base 30னா ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா a plus 12dன்னு கிடைக்கும். is equal to கொஸ்டின்ல 35 கொடுத்துருக்காங்க, 35 எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, இதுல a ஓட வேல்யூ given. So 7 plus 12d is equal to 35. இப்போ இந்த equationல ஒரே ஒரு unknown தான் இருக்கு, d, அதை கண்டுபிடிக்கணும். So 12d is equal to 35 minus 7. So 35 minus 7 என்னது 28. So d is equal to 28 divided by 12. So 2 6 are 12, 2 1s are 2, 2 4s are 8, 2 3s are 6, 2 7s are 14. அப்போ d ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 7 by 3 கிடைச்சிருக்கு. ஃப்ராக்ஷன்ல வருதே தப்பா இருக்குமா அப்படியெல்லாம் இல்லை. நீங்க வந்து ஃப்ராக்ஷன்ல வந்துச்சுனாலோ மைனஸ்ல வந்துச்சுனாலோ பாயிண்ட்ல வந்துச்சுனாலோ அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நீங்க வர ஆன்சர் தப்புன்னு நினைக்காதீங்க. இனி s to the base 13 கண்டுபிடிக்கணும். இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 13 by 2 into a plus an. ஓட வேல்யூ என்னது 7 plus an. anன்னா இங்க என்ன இருக்கிற இடத்துல 13 இருக்கு, அப்ப இதுதான் நம்மளோட an. இதுக்கு வேல்யூ நம்ம கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 35. is equal to 13 by 12 into 35 plus 7, 42. So 42, 2 1s are 2, 2 2s are 4, 2 1s are 2. So 21 into 13, 3 1s are 3, 3 2s are 6, 1 1s are 1, 1 2s are 2. So 372. So answer another s to the base 13 க்கு 273 நமக்கு answer. Number 3 ல பாருங்க, a to the base 13 given and d given, a and s2 கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் an ஃபார்முலால போடுங்க. a to the base 13 ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா என்ன வந்துடும், a plus 12dன்னு வந்துடும். அதோட வேல்யூ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க 37. இங்க d ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. a plus 12 into d ஓட வேல்யூ 3 is equal to 37. So a plus 12 3s are 36 is equal to 13. அப்போ a is equal to 37. இந்த 36 equal to இங்க போகும்போது minus 36 ஆயிடும். ஸோ இப்போ a ஓட வேல்யூ 1 கிடைச்சாச்சு. இனி என்ன பண்ணணும், s to the base 12 கண்டுபிடிக்கணும். s to the base 12 is equal to ஃபார்முலால போடுங்க. 12 by 2 into a plus an. a ஓட வேல்யூ என்னது, இப்பதான் கண்டுபிடிச்சோம் 1, plus an ஓட வேல்யூ என்னது 37. அப்போ 2 6 are 12 into 1 plus 37 38. சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 8 6 are 48, 19 20. So third one பாருங்க, என்னெல்லாம் given, a to the base 12 given, d given and a and s2 கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க.
ஸோ a to the base 12 எப்படி எழுதலாம் ஃபார்முலா படி a plus 11d எழுதலாம். அது என்ன அதோட வேல்யூ 37 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ d ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. d சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ a plus 11 into d is equal to 37. So a plus 33 is equal to 37. So a is equal to 37 minus 33 is equal to 4. So இப்போ a ஓட வேல்யூ 4 given 4. So a ஓட வேல்யூ 4 கிடைச்சாச்சு. இனி s to the base 12 கண்டுபிடிங்க. ஸோ ஃபார்முலால போட்டீங்கன்னா n by 2 into a ஓட வேல்யூ 4 plus an ஓட வேல்யூ என்னது 37 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 2 6 are 12 into 37 plus 4 41. So 6 into 41. 41 into 6. 6 ones are 6. 6 fours are 24. So s to the base 12 is equal to 246.